ரூத் ஒரு அந்நிய தேசத்து பெண். கணவனை இழந்த நிலையிலும் தன்னுடைய மாமியார் நகோமி மீது அவள் கொண்டிருந்த அன்பு, விசுவாசம் மற்றும் அர்ப்பணிப்பு காரணமாக தேவனுடைய பார்வையில் ரூத் ஒரு விலை மதிப்பெற்ற பெண்ணாக மாறினாள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையே தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டாள். அவள் தன் மாமியாருடன் பெத்லேகம் வந்து ஏழ்மையில் இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்து தன் மாமியாருக்கு உண்மையாய் இருந்து அவள் சொல்படி எல்லாமே செய்தாள். இதன் விளைவாக கர்த்தர் அவளுக்காக வானத்தை திறந்தார், ஆசீர்வாத கதவுகளை திறந்தார். போவாஸ் அவளை திருமணம் செய்து கொண்டான். இவர்களுக்கு பிறந்த ஓபேத் என்பவன் தான் தாவீதின் தாத்தா. சாலமன் ராஜா கர்த்தரிடம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாலும் செல்வம், பெண்கள், உலகத்தின் காரியங்களில் மயங்கி, பெருமையில் மயங்கி, மதி மங்கி பல மனைவிகளை மணந்தான் மற்றும் அவர்களின் அந்நிய தெய்வங்களையும் வழிபட்டான். ஆகையால் அவன் ராஜ்யம் பிளவுபட்டது. ரூத் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைவான மற்றும் சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்தாள். சாலமோனின் தேவஞானம் உலக மயக்கத்தில் அவன் கர்த்தரை விட்டு தூர போனதால் அழிந்து போனது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பானவர்களே, நாம் நம் வாழ்க்கையில் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? நாம் பாடுகள் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கலாம், ஏழ்மையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கலங்காமல், சோர்ந்து போகாமல், கர்த்தரை திடமாக விசுவாசித்து அவர் வழியில் தீர்க்கமாக நடந்து போகையிலே நிச்சயமாக ரூத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.